வணக்கம் உறவுகளை மற்றுமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோர் 2 சீரியலில் தங்கமையில் நினைத்தபடி சரவணனை கூட்டிட்டு ஹனிமூன் கிளம்பிவிட்டார். இந்த நிலையில மீனா காதலித்து வீட்டின் சம்மதத்தோடு இல்லாமல் வந்ததால் ஒரு மருமகளுக்கு கிடைக்க வேண்டிய சின்ன சின்ன சந்தோஷங்களும் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்படுகிறார். ஆனாலும் இதனால குடும்பத்துக்குள் இந்த பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்று தவிக்கிறார். அந்த வகையில செந்திலிடம் இனி நாம் அந்த வீட்டில் என்ன நடந்தாலும் அனுசரித்துத்தான் போக வேண்டும், அப்பொழுதுதான் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், ஒற்றுமையுடன் வாழலாம் என்று ஒரு நல்ல மருமகளுக்கு சிறந்த உதாரணமாக பேசுகிறார். இதை கேட்ட செந்தில் நமக்கேற்ற மனைவி குடும்பத்துக்கேற்ற மருமகளாக மீனா நடந்து கொள்கிறார். அதே மாதிரி மீனா சந்தோஷப்படுற மாதிரி அவருடைய குடும்பத்துடன் பேசி பழகி வந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறார். அந்த வகையில் வெறிகொண்ட சிங்கம் போல் செந்தில் கதிரை கூட்டிக் கொண்டு மீனாவின் அப்பா வீட்டுக்கு போகிறார். அங்கே போனதும் உங்களுக்கு என்ன கவர்மெண்ட் மாப்பிள்ளை தானே வேணும், நான் என்னுடைய மீனாவுக்காக படித்து கவர்மெண்ட் வேலையை வாங்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மருமகனாக வந்து நிற்பேன், அப்பொழுது இதே வீட்டுக்கு நான் மீனாவை கூட்டிட்டு வந்து என்னுடைய சவாலை நிறைவேற்றுவேன் என்று வீரவசனமாக பேசி மீனாவுக்கு ஏற்ற புருஷனாக மீனாவின் அப்பாவிடம் சபதம் போட்டுவிட்டார். இதை கதிர் வீடியோ எடுத்து மீனாவிடம் காட்டுகிறார். வீடியோவில் செந்தில் பேசிய ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து மீனா கண்ணீர் வடித்து சந்தோஷப்பட்டுக் கொள்கிறார். அந்த வகையில் நிச்சயம் செந்திலுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைத்துவிடும். இதற்கிடையில பாண்டியனுக்கும் செந்திலுக்கும் பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் செந்தில் படிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது பாண்டியன் கடையில வேலை இருக்கிறது என்று சொல்லி ஏகப்பட்ட வேலையை தலையில் கட்டப் போகிறார். இதனால சரியாக படிக்க முடியாமல் தவிக்கும் செந்தில் உச்சகட்ட ஆவேசத்துடன் பாண்டியனிடம் மோதப் போகிறார். ஏனென்றால் பாண்டியனுக்கு செந்தில் போட்ட சவால் எதுவும் தெரியாது. அந்த வகையில் அவர் படிக்க போகிறார் என்று கவர்மெண்ட் வேலையில சேர போகிறார் என்று தெரியாதால் வழக்கம் போல் செந்திலுக்கு அதிகமான வேலையை கொடுத்து விடுவார். ஏற்கனவே பாண்டியன் மீது கோபமாக இருக்கும் செந்திலுக்கு இதுதான் சான்ஸ் என்று மொத்த ஆதங்கத்தையும் கொட்டி தீர்க்கும் விதமாக பிரச்சனைகள் பூகம்பமாக வெடிக்கப் போகிறது. இது வேடிக்கை நின்று பார்க்கும் தங்கமையில் மனதுக்குள் சந்தோஷப்பட்டுக் கொள்ளப் போகிறார். இதே மாதிரி தொடர்ந்து பிரச்சனை வந்தால் சரவணுடன் தனிக்கூடத்தினம் போய்விடலாம் என்று இன்னொரு பக்கம் சரவணனை தூண்டிவிடவும் வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் சந்தோஷம் இருக்கும் என்று நினைப்பில் இருக்கும் மீனா செந்திலை சமாதானப்படுத்தி குடும்பத்தில் ஒற்றுமையை குறைக்காத அளவுக்கு பார்த்துக் கொள்வார். ஆனால் இதற்கெல்லாம் ஒரு விதத்தில் நாம் தான் காரணம் என்று குற்ற உணர்ச்சியில மாட்டிக்கொண்டு தவிக்கப் போகிறார். இதையெல்லாம் தொடர்ந்து செந்தில் சொன்ன வாக்கை நிறைவேற்றும் விதமாக கவர்மெண்ட் வேலை கிடைத்துவிட்டால் பாண்டியனிடமிருந்து சுதந்திரமாக வாழ முடியும். நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.